முழு முதற் கடவுள்னா சிவன். சிவனுக்கு முன்னாலேயே சிவன் செய்யக்கூடிய வேலைகளும் தடுப்பார் இவரு. ஓகே. ஆனால் வணங்கினால் ம். ஒரு குழந்தை வந்து எப்படி பண்ணா ரொம்ப அடம் பிடிக்கும். ம். அது கிட்ட போய் நம்ம கொஞ்சம் தாஜா பண்ணி பத்தியா எனக்கு தானே அப்படின்னு கேட்டோம்னா ம். டோட்டல் சரண்டர் ஆகி அதுகிட்ட இருக்கிறத எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடும். கொடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்ட். பிள்ளையாரும் அப்படிதான். ம். நீ ஏன் என்ன கவனிக்காம போன அப்படின்னு முறுக்கிப்பார், ரொம்ப முறுக்கிப்பார். ம். மற்ற கடவுள் எல்லாமே உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ம். பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாரு, ம். தடையை மட்டும் ஏற்படுத்துவார். ஓகே. நீங்க தடை ஏற்பட்டனோடனே புரிஞ்சுக்கிட்டு ம். அவரை போயிட்டு வச்சா உங்களுக்கு அந்த வேலை தடை இல்லாம போயிடும். ம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு புள்ளின்னு சொல்றோம் இல்லையா? ம். அதனால எந்த வேலையையும் முழுசா பிளான் பண்ணிட்டு ம். அந்த புள்ளி என்னன்றதை தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா அது எந்த தடையும் இல்லாம சீரா போகும்.